நோக்கம் என்ன? மக்கள் பணி செய்யறதுக்கு காரணங்கள் இருக்குமா? அரசியலுக்கு வந்து மக்கள் பணி செய்யறது முக்கியமான நோக்கம். ஆனா உண்மையா சொல்ல போனா இன்னும் ஒரு 2 வந்து என் வாழ்க்கை, என் குடும்ப வாழ்க்கை ரொம்ப அருமையாக சிறப்பாக இனியதாக அமைந்திருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் என் நோக்கத்தில் எங்க முன்னோர்கள் பண்ண புண்ணியம். எங்க அப்பா தாத்தா சுயநலத்தை பார்க்காமல் விட்டு விட்டு மக்களுக்கு சேவை செய்தது பல 10 ஆண்டுகளா. அந்த அவங்க புண்ணியத்தினால் என் வாழ்க்கை இவ்வளவு நல்லா அமைஞ்சதுன்றதுனால அதே மாதிரி எனக்கு பண்ண வேண்டிய கடமை, அவங்க பேருக்கும் புகழுக்கும் நீடிக்கிற அளவுக்கு எனக்கு பண்ண வேண்டிய கடமை. இந்த மாதிரி அவங்க வழியில என்னாலையும் நடக்க முடியும், தொடர்ந்து இன்னொரு தலைமுறை பொதுமக்களுக்கு சேவை செய்வேன் என்று காமிப்பது. இன்னும் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா எனக்கும் 2 புதல்வர்கள் இருக்காங்க. நானும் நிறைய புண்ணியம் செய்தால் என் மகன்களுக்கும் அதே அருமையான வாழ்க்கை அமையும் என்ற நம்பிக்கையில் அம்மன் மீனாட்சி அம்மன் அந்த மாதிரி கொடுப்பாங்கன்ற நோக்கத்தில் திருப்பி மக்கள் சேவைக்கு வந்திருக்கேன். என்ன மாதிரி ஆள் வந்தா நான் மற்றவருக்கு ஒரு உதாரணமா இருப்பேன். அதுக்காகவே நான் போய் தலைவர் கலைஞர்ட்டையும் அந்த தளபதியும் வாய்ப்பு கேட்டேன். அவங்க ரொம்ப பெரிய மனசோடு எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஜெயிச்சு நான் ஏதாவது செயல்பட முடியும் என்றால் என்னை மாதிரி படித்தவர்கள், இளைஞர்கள், என்னை விட திறமை ஜாஸ்தி இருக்கவர்கள் அரசியலுக்கு வருவாங்க என்ற நோக்கத்துல நான் ஒரு உதாரணமா இருக்கலான்றதுக்காக வந்திருக்கேன். அதாவது உங்களுடைய வருமானத்திற்கு நீங்க என்ன தொழில் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய பிரதான தொழில் என்ன? எனக்கு அசையும் சொத்து 60%, அசையா சொத்து 40% தான் மொத்தம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அசையா சொத்து முழுசும் பூர்வீக சொத்து. ₹1 கூட நான் வாங்கி வச்ச சொத்து இல்லை, எங்கள் அப்பாட்டேருந்து வந்தது. அசையா சொத்து. அசையும் சொத்து பூரா என்னால் சம்பாதிச்சது. ₹1 கூட எங்கள் அப்பாட்டேருந்து வந்ததில்லை. நான் 30 வருஷம் பண்ண தொழில்களில் வந்த சொத்து. 30 வருஷமா நான் முதல்ல லெக்சரர், விரிவுரையாளராகவும், அதுக்கப்புறம் கன்சல்டன்ட் ஆலோசகராகவும், அப்புறம் பேங்கர் வங்கியாளராகவும் சேவை செஞ்சிருக்கேன். அதுவே நிறைய சொத்து இருக்கு. இன்னுமே எனக்கு வேலை செய்ய தேவையில்லை. நீங்க மக்கள் பணியில என்னதுன்னா எது போன்ற சேவைகள்லாம் புரிஞ்சிருக்கீங்க? சமூக சேவைகள்லாம் என்ன மாதிரியான பண்ணிருக்கீங்க? 1-2 குறிப்பிட முடியுமா? எங்க குடும்பத்தின் வரலாறு படி சேவை செய்யறது எங்களோட கடமை. அது நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அது வேற வேற படியில யோசிக்கலாம். ஒரு சிறிய படின்னு நினைச்சா வருஷத்துக்கு 4-5 தடவை நான், என் மனைவி, பசங்க எல்லாரும் குடும்பமா அன்னதானம் செய்வோம். முதியோர் இல்லம், பார்வையற்றோர் இல்லம், அனாதை இல்லம், அந்த மாதிரி. அது இல்லாமல் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் செய்வோம். முதியோரத்தில் ஜென்ரேட்டர் கரண்ட் இல்லாமல் பிரச்சனை இல்லை, இந்த காக்கைப்பாண்டியன் ஸ்கூலில் பசங்களுக்கு குடிக்கிற தண்ணி இல்லை, அதனால ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆர்ஓ பிளான்ட் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ அரசியலில் இறங்கியிருக்கீங்க, தேர்தலில் நின்றுகிட்டு இருக்கீங்க. ஏன் மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க? மதுரை பொறுத்த வரைக்கும் முதல் காரணம் எங்கள் அப்பாவின் செயல்பாடு. 96லேருந்து 2001 அப்பா எம்எல்ஏவும் சபாநாயகரும் இருந்த காலத்தில் சுதந்திரத்திலேருந்து 96 வரைக்கும் இல்லை 2001லேருந்து இன்னை வரைக்கும் செய்யப்படாத செயல்களை 5 வருஷத்தில் செஞ்சு கொடுத்தார். பல பாலங்கள், ரிங் ரோட், மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட், ஹைகோர்ட், இந்த மாதிரி அடிப்படையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இந்த 5 வருஷத்துல வரலாற்றில் நடக்காதது நடந்தது. அது முதல் கண் மக்கள் ஞாபகம் வச்சிருந்து இவரோட பையன் இதே மாதிரி செய்வாரு அப்படின்ற நம்பிக்கையில வாக்களிக்கணும். 2வது காரணம் எங்க குடும்ப வரலாறு படியும் எனக்கு இருக்கிற சொத்துப்படியும் நான் கை சுத்தமா இருக்க வேண்டிய ஆளு, இருக்க போற ஆளு. நானே கை சுத்தமா இருக்கும்போது ப்ராஜெக்ட்ல இல்லை ஸ்கீம்ல நிச்சயமா நெருக்கடியா கண்காணிப்பு வச்சு கட்டுப்பாடை உண்டாக்கி வர்ற பணம்லாம் நிஜமாவே செலவாகி நிஜமாவே ப்ராஜெக்ட் மக்களுக்கு பெனிஃபிட் ஆகுது அப்படின்ற பார்க்குற அளவுக்கு எனக்கு திறமையும் இருக்குது, பலமும் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கே கை சுத்தம் இல்லைன்னா அந்த அளவு நம்ம யாரையும் பார்க்க முடியாது. 3வது காரணம், நான் பலவேறு தொழில்களில், துறைகளில், பலவேறு நாடுகளில் உயர்ந்த பதவி வரைக்கும் 5000-10,000 கோடி பிஸ்னஸ் வரைக்கும் நானே மேனேஜராக, மேனேஜிங் டைரக்டராக நடத்தியிருக்கேன், பார்த்துருக்கேன், பண்ணியிருக்கேன். அதனால இருக்கிற பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் புதுமையான சொல்யூஷன்ஸ், இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் கொண்டாந்து செயல் பண்ண முடியுன்ற எதிர்பார்ப்புல மக்கள் எனக்கு வாக்களிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்க தொகுதியில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு தெரியுமா? மேலும் நீங்க தீர்க்கணும்னு நினைக்கிற முக்கியமான 3 பிரச்சனைகள் பத்தி சொல்ல முடியுமா? குடிநீர் திட்டம் ஒரு காம்ப்ரிஹென்சிவ்
டிஸ்ட்ரிக்ட் பூரா, அதாவது கான்ஸ்டியூன்சி மாத்திரம் இல்லாமல் மதுரை சிட்டி பூரா ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இந்த வைகை 3வது குடிநீர் திட்டம்ன்ற மாதிரி அதுவே போதுமா இல்லை அதை திருப்பி ரீஒர்க் பண்ணுவான்னு பார்த்து குடிநீர் திட்டம் முதல். ரெண்டாவது வந்து தூய்மை ரொம்ப கம்மியாக இருக்குது. தூய்மையில நம்ம சில இடத்துல சொல்லலாம் சாக்கடை பிரச்சனை, சில இடத்துல சொல்லலாம் குப்பை பிரச்சனை, சில இடத்துல வேற பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் மதுரையை எப்படி தூய்மை மதுரை அப்படின்னு ஆக்குறதுன்றது ஒரு ஒரு காம்ப்ரிஹென்சிவ், அதுவும் ஒரு பிரச்சனை. அது 2வது ப்ரையாரிட்டி நான் கொடுக்க போகிறேன். 3வது டிராஃபிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பார்க்கிங், இதெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதனால் அது இருக்கிறதா இல்லை வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற இளைஞர் பிரச்சனை இருக்கிறதான்றது இன்னும் யோசிச்சுட்டு இருக்கோம்.